நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். நான் நம்புகிறேன். எப்படி தாவீது அந்த ஒளிஞ்சு ஓடி இனி என் வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நினைச்ச அந்த முடமான அந்த மேவிபெசேத்தை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய அரண்மனையிலே வைத்தாரோ, அதே போல நான் விசுவாசிக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில முடமாக்கப்பட்டு கிடக்கிற உங்களை, சரீர ரீதியாய் முடமாக்கப்பட்டு கிடக்கிற உங்களை, என் மேல அவ்வளோ பெரிய விஷன் இருக்குன்னு தெரிஞ்சும் எழும்ப முடியாம, ஒரு எழுப்புதல் இல்லாம, உங்களுடைய தரிசனங்களை இழந்து, எதிர்காலங்களை இழந்து, யாரெல்லாம் நீங்கள் முடமாக்கப்பட்டு கிடக்கிறீர்களோ, கர்த்தர் மறுபடியும் உங்களுடைய கால்களை பலப்படுத்தி, நீங்கள் முடமா இருக்கிற அந்த காரியங்களை கர்த்தர் பலப்படுத்தி, உங்களை தைரியப்படுத்தி, உங்களை மறுபடியும் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கர்த்தர் தந்து, உங்களை கர்த்தர் பலப்படுத்தி, உங்களை ஆண்டவர் தைரியப்படுத்தி, உங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் அக்கினி துகளை கர்த்தர் உங்களுக்குள்ளே போட்டு, நீங்கள் போக வேண்டிய தூரத்தை அடையும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களை கிருபையாய் நடத்த போகிறார். ஆமென் சொல்லுங்கள். உங்க மேல ஆண்டவர் பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்க மேல பெரிய விஷனா ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா நான் நம்புறேன், இங்க இருக்கிற நிறைய பேர் முடங்கி போய் படுத்து கிடக்குறாங்க. இந்த செய்தியை 3 வாரமா, இது இப்பொழுது 3வது வாரம், 3வது விசை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆனா ஒவ்வொரு டைமும் இந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப வாஞ்சையோட கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறேன், ஒரு ஜபத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறேன். நேற்றைக்கு முழுக்கவும் பிரேயர் முடிச்சிட்டு போய் இரவு பல மணி நேரங்கள் நிறைய செய்தியை நான் யோசிச்சு ஜோம் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணினேன். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு காலையில திரும்ப 3 மணிக்கு என்னை எழுப்பி, இல்ல என் பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை தான் கொடுக்கணும்னு சொல்லி திரும்ப காலையில கொடுத்த செய்தியை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நான் பெரிய வாஞ்சையோடு இந்த இடத்துல நிற்கிறேன். இல்ல, நீங்க முடமாக்கப்பட்டு கிடக்க வேண்டிய ஆளு இல்ல. நீங்க முடமாக்கப்பட்டு யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழ்கிறதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்களா அல்ல. ஆண்டவர் நீங்கள் பிறக்கும் போதே ஒரு பெரிய விஷனா ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிறாரு. நீ விசேஷமாய் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளை. அதற்காக தான் ஆண்டவர் அவ்வளவு மகிமையான இடத்துல கர்த்தர் வைத்தார். மகிமையான இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போனார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை அந்த முடத்தன்மையிலிருந்து கர்த்தர் சீக்கிரமாய் தூக்கி எடுக்க போகிறார். நீங்கள் அரண்மனைக்கு கொண்டு போகப்படப்படுகிறீர்கள். உங்களுக்கு பழைய மகிமை உங்கள் மேல் திரும்ப வரப்போகிறது. பழைய கிருபையை கர்த்தர் உங்க மேல, கர்த்தர் அந்த தாவீதுனுடைய அபிஷேகத்தோடு நம்மத்திலே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த முடத்தன்மையிலே நீங்கள் இருக்கிறதற்கு நீங்க விரும்பிடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த முடம் என்கிற இந்த வெளி தோற்றத்திற்கல்ல, உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த முடத்திலிருந்து நீங்க வெளியே வரணும்னு நீங்க ரொம்ப ட்ரை பண்ணணும். நீங்க அதற்காக நீங்க ஆசைப்படணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க அப்படியே இந்த முடத்தன்மையில, இது பிசாசுனுடைய கிரியை தான். பிசாசு உங்களை எழும்பவே விடாதபடி உங்களை கட்டி போட்டு இருக்கிறான், உங்களை சிறை பிடிச்சிருக்கிறான். ஆனா நீங்க இதை அறிஞ்சிக்காம நம்முடைய வாழ்க்கையில அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க கட்டப்பட்ட நிலைமையில இருந்துட்டீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், எழும்பு சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு நீ எழுந்திரு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் ரொம்ப பெரிய பிரயாணம். நீ காலாட்களோட ஓட அழைக்கப்பட்டவள் அல்ல, நீ குதிரைகளோடு ஓடும்படியாய் அழைக்கப்பட்டவன். அப்போ ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புறதற்கு ஆண்டவர் விரும்புறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம என்ன பண்ணணும்னா, இடம் கொடுக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஜபத்தோட இந்த செய்தியை கேட்கணும். ஏசப்பா, என்ன ஒண்ணு பண்ணுங்க, என்னை எப்படியாவது எழுப்புங்க. எனக்கு தெரியும், புத்தகம் எழுதக்கூடிய அளவிலே ஞானம் உள்ளவர்கள் பலர் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். பெரிய பாடல்காரர்களாய் மாற வேண்டியவர்கள் நிறைய பேர் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்கள் ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கிற அளவிற்கு ஞானம் உள்ளவர்கள் நிறைய பேர் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு
சொன்னா நீங்க முடமாக்கப்பட்டு கிடக்குறீங்க. நீங்க முடமாக்கப்பட்டு கிடக்குறீங்க. உங்க தரிசனம் முடமாக்கப்பட்டுருச்சு. உங்களுடைய சிந்தை முடமாக்கப்பட்டுருச்சு. உங்களுடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் எல்லாம் முடமாக்கப்பட்டு கிடக்கிறது. ஆனால் இந்த 42வது நாள் கர்த்தர் உலாவுகிறார். கர்த்தர் உங்களை தட்டி எழுப்ப விருப்பப்படுகிறார். இல்ல இல்ல, கர்த்தர் எழுப்ப போறாரு. உங்களை எழுப்பி நிறுத்துவாரு, சாட்சியாய் நிறுத்துவாரு. ஆமே, நீங்கள் பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போகிறீர்கள். கர்த்தர் உங்கள் நிமித்தம் ஒரு பெரிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆமேன். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு என்னை பரம்ப பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை எழுப்புகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, என்னை எப்படியாவது என்னை எழுப்புங்கப்பா, என்னை எழுப்புங்கப்பா, என்னை எழுப்புங்கப்பா. எனக்கு தெரியும் நான் அந்த முடத்தன்மையில இருக்கிறேன். நான் கால்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன். என் சரீரங்கள் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். என் விஷன் எல்லாவற்றையும் பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். என்னால எழும்ப முடியல, என்னால அந்த இடத்துல இருந்து வர முடியல. நான் எல்லா தரிசனத்தையும் நான் இழந்துட்டேன். ஆனா இப்போ ஊழியக்காரர் பேசுகிற வார்த்தை உண்மையானதா இருக்குமானால் எனக்குள்ளே ஒரு அக்கினி கடந்து வரட்டும், எனக்குள்ளே ஒரு எழுப்புதல் கடந்து வரட்டும். சொல்லுங்க சொல்லுங்க, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை ஜெயிக்க கூடிய பலத்தை கர்த்தர் தருவார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. அப்பா, என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கம் 100% நிறைவேறுவதாக. உங்களை கொண்டு கர்த்தர் குறித்திருக்கிறதை நிச்சயம் நிறைவேற்றுவார். உங்களை கொண்டு இருக்கிற தரிசனத்தை ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அது யார் தடுத்தாலும் நிற்காது. அது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நிற்காது. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை கொண்டு போய் எடுக்க வேண்டிய இடத்துல நிச்சயமாய் கர்த்தர் கொண்டு போவார். அதற்கு நேராகவே நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சரணத்தினுடைய அந்த பாடலுடைய ஒரு சரணம் மட்டும், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை கர்த்தர் எதிர்க்கிறதற்கு கர்த்தர் பலன் தருவார். உங்க மேல ஆவியானுடைய மகிமை ஊற்றப்படும். இப்பொழுது அந்த முடத்தன்மைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். அன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்திலே இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடன்னு சொல்லும் போது அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் அடைந்து குதித்து எழுந்து நடந்து தேவாலயத்துக்குள்ள போனது போல இன்றைக்கு இந்த ஆராதனையில கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சு தூக்கி விட போறாரு, எழும்ப பண்ண போறாரு, கர்த்தர் உங்களை நிறுத்த போறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய அன்பு உங்களை ஆச்சரியமாய் நடத்தும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களை தட்டி பாடி, ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பால் இறங்கிடுவார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பால் இறங்கிடும். சொல்லு ஆவியே, ஆவியே, பாடு ஆவியே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, பாடு அனலாகும் எங்கள்
அசைவாடு அப்பா இப்ப தட்டி எழுப்புகிறாக. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின் வார்த்தை தெய்வம் அவர் பின் தொடர்வா. நான் கடலின் அலை நோக்கி கூதித்தாலும் நான் கடலின் அலை நோக்கி கூதித்தாலும் மீனை கொண்டு மீன் கைகளை மேல அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் எங்கள் அக்கினி ஒரு விசை கூட ஆவியே இயேசுவே அப்பா அந்த முடம் இப்பொழுது சரியாகட்டும், இப்பொழுது சரியாகட்டும். அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விசாரிக்க போறாரு. ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்ப போறாரு. கர்த்தர் பல வருடங்களாய் இருக்கிற முடத்தன்மையை ஆண்டவர் மாற்றி, ஒருவேளை சிலருக்கு குழந்தை பிறந்ததுக்கு பிற்பாடு நீங்க முடமாய் இருக்கலாம். சிலருக்கு திருமணம் ஆனதுக்கு பிற்பாடு நீங்க முடமாய் இருக்கலாம். சிலர் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு நீங்க முடமாய் இருக்கலாம். அப்படின்னா உங்க உள்ளுக்குள்ள இல்லைன்னா சில பிரச்சனைக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்களே ஒரு முடமா நீங்க ஃபீல் பண்ணலாம். அவ்வளவுதான். சத்துரு உங்களை கட்டி இனி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு சத்துரு உங்களை கட்டி போட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் இறங்குறாரு. இல்லவே இல்லை. அவர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் மாறாது. அவர் உங்க மேல வச்சிருக்கிற விஷன் மாறாது. அவர் உங்களை அழைச்ச அழைப்பு மாறாது. அது கண்டிப்பா உங்களை கொண்டு செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். மோசே இல்ல ஆண்டவரே நான் முடமாயிட்டேன். மோசைக்கு பிசிக்கலா எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுடைய கண்ணை குறித்து வேதம் சொல்லுது, 120 வயசுல அவனுடைய கண்ணு இருட இல்லை. 120 வயசுல அவனுடைய பலன் குறையவே இல்லை. அவ்வளவு பெரிய பலசாலி. ஆனா அவன் முடமாக்கப்பட்டு கிடந்தான். எது அவனுக்கு முடம்னா அவனுக்கு உள்ளுக்குள்ளேயே அவன் முடம் ஆயிட்டான். அவனுக்கு ஒரு முடம், நான் வரல ஏதோ காரணம் எல்லாம் சொல்றான். ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் சொன்னார், இல்லப்பா நான் உன்னை பிறக்க பண்ணும் போதே எதுக்கு பிறக்க பண்ணேன்னா நீ ஒரு பெரிய காரியத்தை செய்வ. நீ 20 லட்சம் ஜனங்களுக்கு நீ தலைவனாவ. என் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டுட்டு போற அபிஷேகத்தை உன் மேலதான் வச்சிருக்கேன்னு சொல்லி கர்த்தர் அன்றைக்கு முள்செடியின் நடுவிலே தேடி போனது போல இன்றைக்கு பலரை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். பிரதர் இது உங்களுடைய வட்டம் அல்ல பிரதர். இது உங்களுக்கு கர்த்தர் இது உங்க மேல வச்சிருக்கிற விஷன் இல்ல பிரதர். உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிறது ரொம்ப பெருசு. ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது ரொம்ப பெருசு. கர்த்தர் உங்களை எத்தனையோ ஆபத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிச்சாரு. மரண கண்ணியிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிச்சாரு. காரணம் என்ன அப்படின்னா உங்க மேல ஆண்டவருக்குரிய திட்டம் மிகப்பெரிய திட்டம். வாலிப தம்பி, உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெரிய திட்டம். தங்கச்சி, உன் மேல வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெரிய திட்டம். ஏதோ பிசாசு உன்னை முடமாக்கிட்டான். ஆனா கர்த்தர் இந்த 100 டேஸ்ல உன்னை விடுதலையாக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. உங்களை அதுல இருந்து முற்றிலுமாய் ஆண்டவர் விடுதலையாக்க போறாரு. இனி நீங்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையிலே இருக்க போவது இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்களை கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் எல்லாம் தெரிப்புண்டு போகிறது. கர்த்தர் அதுல ஒரு பெரிய விடுதலையை உங்களுக்கு கொடுத்து உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற விஷனை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. வேகமா ஒரு 3 காரியத்தை அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைய முடமாக்குற ஒரு 3 காரியத்தை குறித்து உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். வாசிக்கலாம், வேதத்தை திறந்து வாசிக்கலாம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய
ஆமென். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, ஆம், நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரே ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போகிறதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு மனுஷன் என்னவாக்கப்பட்டிருக்கான்னா, ரொம்ப முடமாக்கப்பட்டவனா இருக்கிறான். அப்படின்னா அவனுக்கு ரொம்ப எரிச்சல் வருது, அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. அவனுக்கு அந்த ஒரு ஆமணக்கு ரொம்ப அழகா அவனுக்கு நிழல் கொடுக்குது. அந்த ஆமணக்கு அந்த பூச்சிகளினாலே அரிக்கப்பட்டு தன்னுடைய உடம்புல வெயில் அடிச்ச உடனே என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என்ன பேசாம சாகடிச்சிட வேண்டியதானே, என்னை எதுக்கு உயிரோட வச்சிருக்கிறீங்க, நான் எதுக்கு ஜீவனோட இருக்கணும், என்னை எடுத்துக்குங்க, என்னை கொன்றுங்க. ஆண்டவர் மேல ரொம்ப ஃபைட் பண்றாரு. எனக்கு இதுல இஷ்டமே இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா தன்னுடைய கோபத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த மனுஷனை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது இவர் யார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இந்த யோனா மேல கர்த்தர் வச்சிருந்த அபிஷேகம் ரொம்ப பெரிய அபிஷேகம். அப்படின்னா ஒரே பிரசங்கம், ஒரே வார்த்தை, அதை பெருசா தியானிக்கல, அதுக்கு ரொம்ப பெரிய விளக்கம் எல்லாம் கொடுக்கல. அவ்வளவுதான், ஜனங்களுக்கு முன்னாடி போய் நின்று கத்தி ஒரு பிரசங்கம் பண்றாரு. இந்த மாதிரி இன்னும் 3 நாளைக்குள்ள நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு பிரசங்கம் பண்றாரு. ஆனா இந்த பிரசங்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 10,000 பேர் ரட்சிக்கப்படுற அளவிற்கு அவருடைய வார்த்தையில அவ்வளவு பெரிய வல்லமை புறப்படுது. அது மட்டும் இல்ல, அவர் நினிவேவுக்கு போக வேண்டியவர் தர்ஷீசுக்கு போகிறதற்கு கப்பல் ஏறாரு. ஆனா ஆண்டவர் அந்த பிரயாணத்தில் அவரை காப்பாத்தினாரு. அங்க போய் பார்க்கும்போது அடித்தட்டத்தில் நிம்மதியா படுத்து தூங்குறாரு. அது அவனை தூக்கி இப்போ கடலுக்குள்ள போட்ட உடனே கர்த்தர் அங்க ஒரு மீனை கட்டளையிட்டு கர்த்தர் அவனை பாதுகாப்பா கொண்டு நினிவேக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்துறாரு. இவ்வளவு செய்து இவ்வளவு அற்புதத்தை பார்த்து இவனுடைய வாழ்க்கையில வேறு எதற்குமே குறைவில்லை. இவனை கர்த்தர் வேற எந்த பிரச்சனைக்கும் உள்ள ஆளாக்கல. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, தனக்குள்ளேயே கர்த்தர் தன்மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தை நிறைவேற்ற விடாதபடி ரொம்ப முடமாக்கப்பட்டு, இல்ல ரொம்ப கோபம் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் அவனை சுற்றி இருந்த சில சூழ்நிலைகளை வைத்து இந்த மனுஷன் என்ன ஆக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னா, முடமாய் மாற்றப்பட்டான். அப்படின்னா இவருக்கு அந்த 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 பிரச்சனையை கையாள தெரியல, அந்த சூழ்நிலையை கையாள தெரியல. அந்த விஷயத்துல தன்னுடைய இருதயத்தை சாய்த்து, சரி பரவாயில்ல, ஆண்டவர் இந்த ஜனங்கள் மேல அவர் என்ன வெறுப்பு வச்சிருக்காருன்னு தெரியல, இந்த ஜனங்கள் மேல அவர் என்ன கசப்பு வச்சிருக்காருன்னு தெரியல. ஆனா என்ன அப்படின்னா, இந்த சூழ்நிலையிலிருந்து நான் மாற மாட்டேன், இந்த சூழ்நிலையிலிருந்து யாரும் என்ன சரி பண்ண முடியாது அப்படின்ற ஒரு முடிவிற்கு எப்பொழுது அந்த மனுஷன் வந்தாரோ அப்பொழுதிலிருந்து வேதம் சொல்லுது, அந்த மனுஷனை என்ன பண்ண முடியலன்னா அந்த முடத்தன்மையிலிருந்து எடுத்து போட முடியல. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலர் முடமாக்கப்பட்டிருக்கிறதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சிலருடைய வாழ்க்கையில என்ன அப்படின்னா, இந்த அவங்களுக்கு சுற்றி இருக்கு பாருங்க அந்த சூழ்நிலை, அது சாதகமா அமையல, அவங்க நினைச்சது மாதிரி எதுவுமே அமையல, அவங்க யோசிச்சது மாதிரி அந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரலன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் என்னமாக்கப்படுறாங்கன்னா, இல்ல நான் முடமா தான் இருப்பேன், நான் எனக்கு எதையுமே நான் செஞ்சுக்க மாட்டேன். அதான் நம்பர் 1, தனக்குத்தானே உண்டாக்குகிற முடத்திலிருந்து, அதாவது
காரணமே இல்லாத முடத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க வெளியே வருவதற்கு முயற்சி எடுக்கணும். அது காரணமே இல்லை, அதை ஒரு பெரிய காரணமா சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த பாதை வழியா எத்தனையோ பேர் கடந்து வந்திருப்பாங்க. இந்த மனுஷன் கடந்து போகிற காரணம் ஒரு காரணம் இல்லை. அதுவும் இந்த ஜனங்கள் இந்த யோனாவுக்கு எந்த தப்பும் செய்யல. அவங்களுடைய முன்னோர்களுக்கு, அவங்களுடைய தகப்பன்மார்களுக்கு செஞ்ச அந்த காரியத்தை தன்னுடைய மனசுல வச்சு நான் அங்க போக மாட்டேன்னு ஒரு முடிவை எடுத்து தனக்கு தானே ஒரு முடமாய் படுத்து கிடந்த அவனை தான் கர்த்தர் எச்சரிக்கிறார். இன்னைக்கு ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலருடைய பிரச்சனையே இல்லை. நீங்க முடமாய் படுத்து கிடக்கிற அந்த காரியம் ஒரு காரணமே இல்லை. அதை ஒரு பெரிய விஷயமா நீங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க முடமாக பட்டு கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க ஏன் எழும்பல? நீங்க எதுக்கு உங்களுடைய தரிசனத்தை நீங்க குறைச்சிட்டீங்க? அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா, அவ்வளோ பெரிய பிரச்சனையா? நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, நிறைய பேரை காட்டிலும் கர்த்தர் உங்களை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு. நீங்க கடல்ல பிரயாணம் பண்ணும்போது உங்களை கர்த்தர் காப்பாற்றினார். நீங்க கடல்ல தத்தளிக்கும் போது உங்களுக்காக கர்த்தர் ஒரு மீனை கட்டளையிட்டது போல உங்களுக்கு ஒரு உதவியை கர்த்தர் கட்டளையிட்டார். உங்க வாயில அற்புதம் நடக்குது. நீங்க சொல்லுகிற எல்லாமே கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். ஆயிரக்கணக்கான பேருடைய வாழ்க்கையும் உங்க வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. ஆனா நீங்க காரணமே இல்லாத ஒரு காரியத்தை என்னவா எடுத்துட்டு வந்து நிறுத்தீங்கன்னா அதை ஒரு காரணமா பிடிச்சிட்டு இதனால நான் எழும்பல. யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் அப்படி இருப்பீர்களானால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய முடத்தன்மையிலிருந்து தயவாய் வெளியே வரும்படியாய் ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை வேகமாக நம்ம வாசிக்க போகிறோம். இரண்டாவது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கிற இரண்டாவது முடம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது இது யாரை பற்றி எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா யாக்கோபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு ரொம்ப செல்லமா வளர்த்தினாரு. யாக்கோபுக்கு பல வர்ண அங்கியே யோசேப்புக்கு பல வர்ண அங்கியே வாங்கி கொடுத்தாரு. இப்பொழுது யோசேப்பனுடைய ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து யோசேப்பு பீர்ந்து போயிட்டான்ற செய்தி அவனுடைய பிள்ளைகள் கொடுக்குறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பிள்ளை இறந்து போனாலோ இல்லைன்னா ஒரு தலைவன் இறந்து போனாலோ அவர்கள் துக்கம் கொண்டாடுகிறதற்கு கர்த்தர் சில நாட்களை வச்சிருக்கிறார். 6 நாள் துக்கம் கொண்டாடலாம், 7 நாள் துக்கம் கொண்டாடலாம், 15 நாள் துக்கம் கொண்டாடலாம். அதற்கப்புறம் மோஸ்ட்லி அதிகம் போனா 40 நாட்கள் வரைக்கும் துக்கமா இருக்கலாம். அதை ஆண்டவர் வச்சிருந்தார். யார் இறந்து போனாலும் அவ்வளோ பெரிய தலைவனான மோசே இறந்து போகும்போது மோசைக்கு தான் டாப் மோஸ்ட் அதிகமான நாட்கள் துக்கமா இருந்தது மோசைக்காக தான். 40 நாட்கள் வரைக்கும் அவங்க துக்கமுகமா இருந்தாச்சு. அதற்கு பிறகு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க. ஆனா இந்த யாக்கோபு கிட்டத்தட்ட ஒரு 17 வருடம் முடமாக்கப்பட்டவனா இருந்தான். எதையுமே செய்யல, பிள்ளைகளுக்காக எதையுமே செய்யல, பிள்ளைகளை கவனிக்கல. ரூபன் ஒரு பக்கத்துல போயிட்டான், இது லேவி ஒரு பக்கத்துல போயிட்டாங்க. எல்லாம் கொடுமையாளர்களாய் மாறினாங்க. யூதா என்கிற பேர் வைத்துக்கிறான், அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமா போயிடுச்சு. இப்படியே பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பின்னமாய் வளர்க்கப்பட்டார்கள். இவர் 17 வருஷம் இவர் முடமா இருந்ததுனால பிள்ளைகளை சரியா கவனிக்க முடியாம போயிருச்சு. அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல முடியாம போயிருச்சு. இவருடைய ஒரு முடம் அவருடைய வம்சத்தையே அடுத்து வருகிற ஜெனரேஷனையே ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள போயிடுச்சு. இவருக்கு எப்படி இந்த முடம் வந்துருச்சு? என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? இவருக்கு அவ்வளோ பெரிய தீமையா? வேதம் சொல்லுது, நடந்த துக்கத்தை நடந்த வேதனைய நினைச்சிட்டே இருந்து இப்ப இவர் எதுல ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா ஒரு முடமாய் மாற்றப்பட்டார். இழந்தத, தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு துக்கத்தை,
தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சோகத்தை இதை மறக்க முடியாம, இதை விட முடியாம, ஆறுதலுக்கு இடம் கொடாமல், அப்படின்னா சமாதானத்துக்கு இடம் கொடாமல், தாங்களை மனதுக்குள்ளேயே வச்சு அவரை என்ன பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொன்னா முடமாய் மாற்றி கொண்டார். இன்னைக்கு நிறைய பேரு நம்பர் 2 இரண்டாவதாக முடமாய் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எப்படி முடம் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடந்ததை வச்சு, தாங்கள் கடந்து போன அந்த பாதையை வச்சு அதையே நினைச்சு, நான் மறக்க மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் எப்படி அதை விட முடியும், நான் எப்படி அதை தூக்கி போடுவேன், என்னை இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதில்ல, என்னை இப்படி நடத்தி இருக்க கூடாதில்ல, நான் எவ்வளவு நம்பினேன் தெரியுமா, நான் எவ்வளவு இந்த குடும்பத்திற்காக உழைச்சேன் தெரியுமா, நான் எவ்வளவு நல்லவனா இருந்தேன், ஆனா என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்மளை உருவாக்குறதற்காகவே கர்த்தர் நம்முடைய மனசை உடைக்க வைப்பார். சிலருடைய அன்பு நமக்கு தூரமாகும், நம்மை நேசிக்கிறவர்கள் நம்மை காயப்படுத்துவார்கள், நம்ம அன்பு செலுத்துறவங்க நிறைய பேர் நம்மளை விட்டு போவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம உடைஞ்சு போய் முடமாக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்டவங்களை அனுமதிக்கல. ஆண்டவர் எதற்காக அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நடந்த தீமைகளை, நடந்த துக்கத்தை நினைச்சு 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 நான் முடமாக்குறதற்காக அல்ல. அந்த நடந்த துக்கங்களை மறந்து, அந்த அவமானங்களை மறந்து, அந்த தோல்விகளை மறந்து, அதை திரும்ப நினைக்காதபடி, அதைத்தான் வேதம் சொல்கிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், நினைக்க வேண்டாம், நினைக்க வேண்டாம். நினைக்காம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என்னை தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி, லக்கை நோக்கி நான் நேர்த்தியாய் ஓடுவேன், நான் நேர்த்தியாய் ஓடுவேன். இங்க இருக்கிற யாராவது ஒருத்தருக்குள்ள காயம் இருக்குதா? காயம் இருக்கா? பாஸ்டர், நான் முடமாக்கப்பட்டதுக்கு காரணம் அதுதான். என் வாழ்க்கையில நடந்த ஒரு துக்கத்தை என்னால மறக்க முடியல, அந்த தோல்வியை என்னால மறக்க முடியல, அந்த ஏமாற்றத்தை என்னால விட்டு தரவே முடியல. அந்த ஏமாற்றம் என்ன மறுபடியும் மறுபடியும் என்ன கஷ்டப்படுத்துது, அந்த துக்கம் என்ன மறுபடியும் மறுபடியும் என்ன அழிக்குது. ஐயோ, என்னால நிக்க முடியலன்றீங்களா? கர்த்தருடைய பிள்ளையே, உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நீங்க கர்த்தர் சொல்கிறார், அந்த வருத்தத்தை மறந்து விடு, அந்த தகப்பன் வீட்டை மறந்து விடு, அந்த அசிங்கமான வார்த்தைகளை திட்டினதை குறித்து மறந்துடு. கர்த்தர் சொல்கிறார், அந்த இடம் உன்னை முடமாய் உட்கார வைக்க கூடாது. என்ன நடந்தாலும் அதிலிருந்து எழும்பக்கூடிய ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் தயவாய் தருவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அப்படியே உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆமென். கடந்ததை நினைச்சு நான் கலங்காதபடி மறக்கக்கூடிய ஒரு கிருபையை தாங்கப்பா. நான் நினைச்சு நினைச்சு நடந்த காரியத்தை நினைச்சு முடமா இருக்கிறது உண்மைதாப்பா. சண்டையை நினைச்சு நினைச்சு நான் முடமா தான் இருக்கிறேன். என் கணவனார் அப்படி நடந்துக்கிறத நினைச்சு நான் முடமாக்கப்பட்டேன். என் மனைவி நடந்துக்கிறத வச்சு நான் முடமாக்கப்பட்டேன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, அது மனிதர்கள் தானே, அது மனிதர்கள் தானே. இந்த காரியத்தை வச்சு நீங்க முடமாக்கப்பட்டு கிடக்கிறத கர்த்தர் ஒரு நாளும் விரும்பல. கர்த்தர் ஒரு நாளும் விரும்பல. கர்த்தர் சொல்லுகிறார், அதை தூக்கி போட்டுட்டு, அதை மறந்துட்டு, ஆமென், கர்த்தரை நோக்கி அவர் வைத்திருக்கிற திட்டத்திற்கு நேராய் செயல்படுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் இறங்குவாராக, கிருபையாய் இறங்குவாராக. கிருபையாய் இறங்குகிற தேவன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்பர் 3, மூன்றாவது ஒரு விஷயத்தை சொல்லி வேகமாய் நான் உங்களுக்குள்ள ஜெபத்துக்குள்ள நடத்த விரும்புகிறேன். ஆமென். அது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்தது, நான் கிழவியாயிருக்கிற பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்திலே உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராய்க்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு, இல்லை, நீ நகைத்தாய். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, 3 தூதர்கள் உள்ள வராங்க. ஆபிரகாம் சாப்பாடு கொடுத்துட்டாரு. சாப்பாடு கொடுத்து முடிச்ச உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உற்பவ கால திட்டத்துக்கு நாங்க உங்களிடத்துல வருவோம். அப்போ சாராய்க்கு என்ன இருக்கும்? ஒரு குழந்தை இருக்கு. அப்போ சாராய்க்கு ரூமுக்குள்ள, கிச்சனுக்குள்ள உட்காந்து குபீர்னு சிரிப்பி வருது.
என்ன வருது? சிரிப்பு வருது. எதுக்கு சிரிப்பு வருது? ஐயோ, சாப்பிட்டு முடிச்சுட்டு போவியாளா, சும்மா உட்காந்து இங்கே வந்து உட்காந்து எனக்கு குழந்தை பிறக்கணும். அவளுக்கு சிரிப்பு வருது. இன்னும் இத்தனை வருஷம் ஆச்சு, நமக்கு சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு, இதுவும் தெரியாமல் நம்ம கிளவி வேற, இந்த கிளவிக்கு வந்து குழந்தை பிறக்குமா அப்படின்னு சிரிக்கிறாங்க. சிரிச்ச உடனே அவங்களுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, நீ எதுக்கு சிரிக்கிற, கண்டிப்பா உனக்கு ஒரு குழந்தை இருக்கும், நீ நகைத்தாய் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு ரொம்ப பயமாகுது. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. எல்லாருக்கும் முன்னாடி சிரிக்கல, ரூம்ல சிரிச்சது வெளியே வரைக்கும் என்ன பண்ணுச்சு, கேட்டுருச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க சிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா காலதாமதம் ஆச்சு, லேட் ஆயிடுச்சு. உடனே அவங்க சொல்றாங்க, நீ நகைத்தாய். இல்ல நான் சிரிக்கவே இல்லைன்னா அவங்க போய் சொல்றாங்க அந்த இடத்துல. அப்போ இவங்க வந்து இப்போ ஆல்ரெடி இந்த சாராய் அம்மா என்ன ஆகிட்டாங்கன்னா முடம் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு எதுவுமே இல்லை, இப்போ எந்த விஷனும் அவங்களுக்கு இல்லை, எந்த தரிசனம் அவங்களுக்கு இல்லை, எந்த லட்சியம் அவங்களுக்கு இல்லை. இனி அதான் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னு அவங்க கணவனார் ஜெபமிட்டார். அவ்வளோதான். இவங்களும் கூப்பிட்டு ஒரு பொண்ணை கொடுத்து பார்த்தாங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எல்லாம் ஃபெயிலியர் ஆகி அந்த எல்லாமே நொடிஞ்சு போய் இனி ஒன்றுமே இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருல்ல, இல்லை 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 இல்லை, உன்னுடைய காலதாமதத்தினால நீங்க ஒரு நாள் என்ன ஆயிராதீங்கன்னா முடமாய் மாறிடாதீங்க, முடமா மாறாதீங்க. நான் இந்த வருஷத்துல நினைக்கணும்னு நினைச்சேன், நடக்கல, அதனால நான் வந்து இனி நான் விட்டுட்டேன். இல்லை, நான் நம்புறேன், ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்காக செய்வதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆனா ஒரு காலதாமதம் என்னை முடமாக்குறதற்கு நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், நான் விட மாட்டேன். அது நடக்கலையா, நீங்க ஜெபம் பண்ற அந்த காரியம் நடக்கலையா, அது அப்படியே இருக்கட்டும், அது அப்படியே போயிடும், அது அப்படியே இருக்கும். ஆனா நான் நம்புறேன், அடுத்து வேற நிறைய இருக்குது, வேற நிறைய. இது நடக்காது இன்னொன்னு உடனே இந்த ஜெபம் காலதாமதம்ன்றதுக்காக மற்ற எதையுமே செய்யாம நம்ம இருக்க முடியாது. நான் என்னன்னா, அதை பாட்டுக்கு நீங்க பண்ணிட்டு இருங்க, அது பாட்டுக்கு நீங்க போகிற அந்த வேகத்துல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேகத்துல நீங்க சொல்லிட்டே இருங்க, செஞ்சுட்டே இருங்க. நீங்க முடமாகாதீங்க, நீங்க படுத்து கிடக்காதீங்க, நீங்க போய் அதை செஞ்சுட்டே இருங்க. இந்த காரியம் எப்ப நடக்கணுமோ, எப்ப வரணுமோ அந்த நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் அதை வாய்க்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இது நடக்கும், இது நடக்கிறதுக்குன்னு கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருப்பாரு, அது நடக்கும். அதுக்காக இதை எதிர்பார்த்து வேற எல்லாத்தையும் நான் விட்டுட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. இந்த சாட்சியை சொல்லி உங்க எல்லாரையும் ஜெபத்துக்குள்ள அனுப்புறதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன். ஸோ 2005 ஜனவரி 30 2005 வருஷம் ஜனவரி 30 மாலையில் சரியாக 6:30 மணிக்கு சுப்பாத்தாள் ஸ்ட்ரீட்டில் வைத்து ஒரு மாடியில் வச்சு ஃபர்ஸ்ட் சர்ச்சை ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் சர்வீஸ் தான். ஆனால் ஈவினிங் அந்த ஃபர்ஸ்ட் டெடிகேஷன் பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட 103 பேர் வந்திருந்தாங்க, 103 பேர். அடுத்த சண்டே சர்வீஸுக்கு 3 பேர் தான் வந்துருந்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்து எல்லாரும் சிஎஸ்சி சர்ச் அப்படி போகிறவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்தாங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு ஒரு 103 பேர் வந்திருந்தாங்க. அதை இன்னைக்கும் மறக்க முடியாது. மாடியில் வச்சு தான் நடத்தணும். அந்த மாடியில் வச்சு நடத்தி முடித்த உடனே வெஸ்லி ஐயா, அம்மா, அப்புறம் பாஸ்டர் கிங்ஸ்டன், இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. எல்லா திங்ஸையும் கீழே இறக்கிட்டு சரி இன்னைக்கு ஆண்டவர் இந்த மீட்டிங்கை அற்புதமாக நடத்தினாரு, நம்ம எல்லாரும் கை கோர்த்து ஒரு ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 3 பேரும் மாடிக்கு போய் ஃபர்ஸ்ட் டே 2005 ஜெபம் பண்ற ஃபர்ஸ்ட் ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த சர்ச்சுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணோம். என்னைக்கு? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 20 வருஷம். ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கே என்ன ஜெபம் பண்றோம்? இடம் வேணும்னு ஜெபம் பண்றோம். ஆனா எத்தனையோ ஊழியத்தெல்லாம் கடந்து வந்துட்டோம். ஏசேக்கு முடிஞ்சிருச்சு, சித்தனா முடிஞ்சிருச்சு, எந்த இடத்துலையும் என்ன மட்டும் ரெடி ஆகல. கிட்டத்தட்ட 18 வருஷம் இடமே ரெடி ஆகல. ஆனா இந்த ஜெபம் எங்க இருக்குது சொல்லுங்களேன்? இது ஒரு பெண்டிங்ல இருக்குது. இதை சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். இது ஜெபம் நடந்துட்டே இருக்குது. எத்தனையோ பேர் சொன்னாங்க, நீங்க ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஆசீர்வச்சு இப்போ ஜனங்களை தந்தாங்கன்னா எங்க கொண்டு போய் உட்கார வச்சிருவீங்க? இவங்க காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன ஊழியம் செய்வீங்க? எல்லாம் நடந்துச்சு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்றேன், இந்த இடம் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா ஊழியம் பண்ணணும். அது வரைக்கும் வந்து நம்ம ஸ்லோவா தான் போகணும். அது வரைக்கும் நமக்கு ஹோப் இல்லை. ஒரு நாள் கூட நினைச்சதில்லை. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை எந்த அளவிற்கு, எவ்வளவு வேகமா, என்னென்ன கூட்டம் எல்லாம் நடத்த முடியுமோ
கர்த்தருக்கு முன்பாக எல்லா ஊழியத்தையும் இதை பார்க்காம அப்படியே செஞ்சுட்டே இருந்தோம். அது பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வந்துச்சு, பரலோகம் நியமித்த ஒரு நாள் வந்துச்சு, அவர் சொன்ன ஒரு நாள் வந்துச்சு. அந்த நாளில் காற்றும் இல்லை, மழையும் இல்லை, எப்படி நடக்கும்னு கூட தெரியாது. ஆனா அவரே முன்பாக நின்று அந்த காரியத்தை கர்த்தர் நடத்தி முடித்தார். ஏதோ ஒரு காரியத்திற்காக சோர்ந்து போய் எனக்கு இவ்வளவு காலதாமதம் ஆகிறதுனால பாஸ்டர் என்னுடைய விஷனையே நான் மறந்துட்டேன் பாஸ்டர். அந்த ஒரு காரியத்தை தான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், அது ஒன்னும் கர்த்தர் கொடுக்க கூடாதா? எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு இந்த வருஷம் கிடைக்கும் அடுத்த வருஷம் கிடைக்கும்னு நினைச்சு நான் இதனால என் தரிசனத்தையே நான் இழந்துட்டேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். இதுவே நடக்கல, அப்புறம் என்ன? இதுவே நடக்கல. ஆண்டவருடைய பிள்ளைகளை, அது ஒண்ணு நடக்கலன்றதுக்காக நீங்க முடமாகாதீங்க. ஒருவேளை அது ஒண்ணு உங்களுக்கு ஃபெயிலியரா இருக்கலாம், அது ஒண்ணு உங்களுக்கு வேணா ஒரு ஜெபத்தை கேட்காம இருக்கலாம். அது ஏன் ஜெபத்தை கேட்கலன்னு நமக்கு தெரிய முடியாது, நம்ம அறிஞ்சுக்க முடியாது. கர்த்தர் ஏன் அதை உங்களுக்கு கொடுக்கலன்னு நமக்கு சொல்ல முடியாது. அதுக்காக அவர் வல்லமை இல்லாதவர் அல்ல, அவருக்கு வல்லமை இருக்குது. நீங்க ஜெபம் பண்ண ஜெப குறிப்பை எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு அந்த அற்புதம் நடந்திருக்குது. ஆனா உங்களுக்கு அது கிடைக்கல. உங்களுக்கு அது கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நமக்கு தெரியாது, அது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த காரியத்தை ஆண்டவர் கொடுக்கலன்றதுக்காக நீங்க எப்படி முடமாகலாம்? ஒரு காரியம் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்திருக்காக நீங்க 199 இடத்துல நீங்க ஃபெயிலியர் ஆகலாமா? இல்ல, நான் நம்புறேன் நீங்க மற்றதை செய்ய ஆரம்பிங்க. மற்றதை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் இந்த காரியத்தை குறித்த வருத்தங்களை எல்லாம் கர்த்தர் மறக்கும்படியாய் பண்ணுவார். இது ஞாபகம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, மக்கள் சொல்லுவாங்க, இப்படி இல்லாம இருந்தும் இவ்வளோ பெரிய காரியத்தை இந்த மனுஷன் செஞ்சானே அப்படின்னு உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். ஆனா நீங்க ஒண்ணுக்காக விழுந்து போயிட்டீங்கன்னு பார்த்தீங்களே, இந்த ஒண்ணுதான் அவனுடைய வாழ்க்கையில பெரிய தோல்வி. இது ஒண்ணு அமையலன்னு உடனே அந்த ஆள் ஒன்றும் இல்லாம ஆயிட்டாரு, அந்த மனுஷன் ஒன்றும் இல்லாம ஆயிட்டான், அந்த அம்மா ஒன்றும் இல்லாம போயிருச்சு, இந்த ஒரு பிள்ளை தான், இந்த ஒரு பிரச்சனை தான் இந்த அம்மாவுக்கு இப்படி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒண்ணுக்காக நீங்க 99 நீங்க இழக்க போறீங்களா? இல்ல, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என்னை எதுவும் முடமாய் உட்கார வைக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாமா? எழும்பு சியோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஹல்லேலூயா. ஆமென். டீன்ஸ் பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் மேலே போங்க. டீன்ஸ் பிள்ளைங்க எல்லாம் இப்போவே காணிக்க வேணாம், மேலே கூட செலுத்திங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் போய் அந்த ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்கள் முடிக்கும் போது கரெக்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போ போய் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா தேங்க்யூ ஜீசஸ். மற்றவங்க எல்லாருமே என்ன ஒரு நிமிஷம் கவனிங்க. உங்களுக்காக இன்றைக்கி கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணி நான் முடிக்க ஆசைப்படுறேன். ஆமென். உங்கள் கைகளை, பாஸ்டர் இன்னைக்கு பேசின வார்த்தை எனக்காக தான். அந்த வார்த்தை உண்மையிலே நான் எனக்கு இது இல்லை பாஸ்டர், நான் ஒரு பெரிய விஷனோட உருவாக்கப்பட்ட ஒரு பிள்ளை, ஒரு பெரிய தரிசனத்தோட காலடி எடுத்து வச்சவன் நான் அப்படி இருந்தேன். பட் எனக்கு என்னமோ திடீர்னு எனக்குள்ள ஒரு பெரிய சோர்வு, எனக்குள்ள ஒரு பெரிய கட்டி போட்டது மாதிரி ஒரு சூழ்நிலை. என் பிள்ளைங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனால என்னால் அது தாங்கவே முடியல. அதுக்கு பிறகு எனக்கு சம்பாதிக்கணுன்ற ஆசை என்னை விட்டு போயிருச்சு. என்னுடைய மனைவி என்னமோ இப்படி நடந்துக்கிட்டதுனால என்னால் அதுலேருந்து தாங்கவே முடியல பாஸ்டர். நான் அப்படியே வெறுத்துட்டேன் பாஸ்டர். என் கணவனார ரொம்ப நான் நேசித்தேன், ஆனால் என்னமோ தெரில, அவர் அப்படி பேசினதுலேருந்து எனக்கு இந்த ஈடுபாடே போயிருச்சு. நான் ரொம்ப கட்டப்பட்டிருக்கிறேன். நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் முடமாக்கப்பட்டு கிடக்கிறேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் என்னென்னமோ செய்யணும்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினார் பாஸ்டர். இன்னைக்குள்ள வார்த்தை முழுக்க எனக்கு தான். என் பிள்ளைங்க இப்படி நடந்துக்கிட்டதுனால இவங்களுக்காக தானே இவ்வளவு பாடுபட்டோம், பட் இவங்களே இப்படி செஞ்சுட்டாங்களே, நம்ம ஏன் இந்த மாதிரி பாடுபட்டு நம்ம எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நானே என்ன ஒதுக்கிக்கிட்டேன் பாஸ்டர். கண்டிப்பா ஏசப்பா என் கூட பேசினதை நான் ஃபீல் பண்ணினேன். உங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்றவங்க மட்டும் உங்க கைகளை மட்டும் உயர்த்தி கொள்ளுங்க. எல்லாரும் இல்லை, இந்த சூழ்நிலையில கடந்து போறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. இல்லை, நான் அப்படிதான், நான் ஒரு முடமாய் நான் கட்டி போட்டது மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். எனக்கு என்னமோ ஒரு 6 மாசமா 1 வருஷமா
எதுவுமே நான் பண்ணல, எந்த டெவலப்மெண்ட்டுமே நான் பண்ணல. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உற்சாகம் இப்ப என்னிடத்துல இல்லை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஸ்பீடா இருந்தேன், அந்த ஸ்பீடு என்கிட்ட இப்ப இல்லை. ஆனா அந்த காரியத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. கைகளை மட்டும் நீங்க உயர்த்தி கொள்ளுங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயா, தகப்பனே, தகப்பனே, பாருங்க ஆண்டவரே, இந்த கரங்கள் எல்லாம் பாருங்க ஆண்டவர், இந்த கரங்கள் எல்லாம் பாருங்க ஆண்டவர், இந்த கரங்கள் எல்லாம் பாருங்க ஆண்டவரே. தேவாலயத்துக்குள்ள என்ற ஆகும்போது பொன்னும் வெள்ளியும் என்னிடத்துல இல்ல. இயேசுவின் நாமத்தினால நீ எழும்பி அப்படியே நடன்னு கை தூக்கி விட்டது போல இப்போ என் கையை தூக்கி நிற்கிற அத்தனை பிள்ளைகளுடைய கையை தூக்கி, அத்தனை கையை தூக்கி ஆவிக்குரிய முட தன்மையிலிருந்து என் பிள்ளைகளை இப்ப தூக்கி எடுங்கப்பா, எடுங்கப்பா, எடுங்கப்பா. அந்த கட்டப்பட்ட நிலைமை மாறிடட்டும் ஆண்டவரே, அந்த உட்கார்ந்துட்டு இருக்கிற நிலைமை மாறட்டும் ஆண்டவரே, அந்த சோர்வனுடைய நிலைமை மாறட்டும் ஆண்டவரே. இது அவங்களுக்கு உடம்பு வியாதி இல்லை, அவங்க உடம்புல எந்த வியாதியும் இல்லை, அவங்களுடைய மனசு தான் அப்படி அவங்கள உடம்புல வியாதி பண்ணி வச்சிருக்குது. இயேசுவின் நாமத்தினால இந்த 42வது நாளுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு, இயேசுவே என் பிள்ளைங்க சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. வாசிக்க முடியாத அளவுக்கு சாட்சி என் கையில இருக்கு, வாசிக்கவே முடியாத அளவுக்கு என் கையில சாட்சி இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த சாட்சி இல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பிள்ளைகளும், அத்தனை பிள்ளைகளும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர் கடந்து போகிற பாதைகளில் நிற்கக்கூடிய பலன் தாரும், தாங்கக்கூடிய பலன் தாரும். நீங்க பேசிட்டே இருங்கப்பா, பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்வீராக. நதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.